வணக்கம். இது சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் அண்ணா நகரில் அமைஞ்சிருக்கும் ஆதி பத்ரகாளி என்ற ஒரு சிலையை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். இதனோட சிறப்பு என்னன்னா, நாங்கள் நீண்ட நாள் ஒரு கனவு, அந்த கனவை ஒரு 3 வருஷமா இதை செய்யணும்னு பொதுமக்கள் எங்களுக்கு கோரிக்கை வச்சாங்க. அப்போ எங்களால் செய்ய முடியல. இப்போ எடுத்து செய்ய ஆரம்பித்தோம். ஒரு 7 மாதத்தில் இந்த சிலையை கட்டி முடித்தோம். இதுக்காக ஒரு 25 பேர் உழைச்சாங்க. 25 பேர் என் பின்னாடி எல்லாமே நிற்கிறவங்க தான். எல்லாருமே இதுக்காக அயராமல் உழைச்சி 7 மாதத்தில் இந்த சிலையை சிறப்பாக கொண்டு வந்தோம். இன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கிறோம். காலையிலேருந்து அன்னதானம் நடக்குது. நாம் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. அம்மா கிட்ட போய் நின்று இது வேணும்னு கேட்டால் அந்த அம்மாவே கொண்டு வந்து கொடுத்துரும். எங்களுக்கும் அந்த மாதிரி தான். எங்களுக்கு இது வேணும்னு கேட்டோம், ஒவ்வொன்றும் செஞ்சாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஸ்பான்சர் தான். ஏதோ வரி போடல, ஒன்றும் போடல. இது ஊரில் எல்லாருமே ஸ்பான்சர் தான் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு எல்லாமே கொடுத்தாங்க. இது வரைக்கும் இந்த சிலைக்கு ஒரு 45 லட்சம் ஆயிருக்கு. அதெல்லாமே மக்கள் தான் கொடுத்தாங்க. எங்கள் ஊர் பொதுமக்களும் போகிற பக்கம் கொடுத்தாங்க. எல்லாருமே எங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுத்தாங்க. எல்லா பொதுமக்களெல்லாம் அள்ளி கொடுத்து இந்த கோயிலை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கு நிர்வாகிகள்னு பார்த்தா நாங்கள் 2 பேர் தான். ஆனால் எங்களுக்கு துணையாக இருந்த இவங்க பூராமே பொதுமக்கள் ஒரு 25 பேர்த்த இவங்க நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அந்த 25 பேரும் எங்களுக்கு உழைச்சாங்க. எங்களுக்கு உழைச்சி அவங்க ராவும் பவுலுமா உழைச்சி எங்களுக்கு யாருமே தூங்காமல் ஒரு 7 மாதத்தில் இந்த சிலையை கொண்டு வந்து நிறுத்திட்டோம். இந்த அம்மா கிட்ட வந்து எது கேட்டாலும் ஒரு 3 மாதத்தில் அதை கோரிக்கை நிறைவேறணும். அந்த இதில் தான் நாங்கள் அம்மா கிட்ட கோரிக்கை வச்சு வேலையை ஆரம்பித்தோம். வேலையை ஆரம்பிக்கக்குள்ள எங்கிட்ட 1 ரூபா கூட காசு இல்லை. அப்போ இந்த கோயில் பூசேரி தான் எங்களுக்கு ஒரு 2500 பணத்தை கொடுத்து நீங்கள் பூசை போடுங்கன்னு கொடுத்தாரு. அந்த 2500 வச்சு தான் நாங்கள் அந்த பூசையை போட்டோம். இன்னைக்கு பிரம்மாண்டமான 26 அடி ஆதி பத்ரகாளி அம்மன் வந்து நிற்குது. நன்றி, வணக்கம்.